தலையே சுத்துதுங்க. படிக்க படிக்க பார்க்க பார்க்க அடப்பாவிகளா, ஏய் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு ஃப்ராடு வேலை, மோசடித்தனங்கள், சீட்டிங் எல்லாம் எதில் நடந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நீட்டு தேர்வில் நடந்திருக்குது. நீட்டா அப்படின்னு நகராந்தீங்க, பெரிய மிகப்பெரிய பிரச்சனை. நீட்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது தெரியுமா? ஆக்சுவலி பார்க்கிற உங்களுக்கு நீட்டுக்கும் நீங்க மற்றதெல்லாம் கூட உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீட்டு தேர்வு பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. சார் நான் தான் டாக்டருக்கே படிக்கலையே சார், எங்க வீட்லயும் தான் யாரும் டாக்டருக்கு படிக்கலையே, அப்புறம் எங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. என்னன்னா நீட் என்பது ஒரு தரமற்ற தேர்வு. ஏகப்பட்ட ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க. நான் அது எல்லாத்தையும் வழக்கம் போல எவிடன்ஸோட ஆதாரங்களோட சொல்றேன், மதிப்பெண்களோட சொல்றேன். இப்போ இந்த தரமற்ற தேர்வு தொடர்ந்துச்சுன்னா, இவ்வளவு ஃப்ராடு வேலை பண்ணாங்கன்னா, இவ்வளவு மோசடி வேலை பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துல 5 வருஷத்துல தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் தரமற்ற மருத்துவர்கள் உட்கார்ந்துருப்பான். காசு கொடுத்து பாஸ் ஆனவனா உட்கார்ந்துருப்பான். இப்ப நீங்க உடம்பு சரியில்லைன்னு முட்டு வலி, கால் வலி, நெஞ்சு வலி, வயிற்று வலின்னு டாக்டர்கிட்ட போவீங்க. அவன் தான் ரூபாயை கொடுத்துட்டு தானே வந்திருக்கான், நீட்டு தேர்வு மூலமா தானே வந்திருக்கான். அவனுக்கு தான் ஒரு இளவும் தெரியாத. இப்ப இவன் ட்ரீட்மெண்ட் பார்த்தான்னா என்ன லட்சத்தில் நீங்க இருப்பீங்கன்னு யோசிங்க. அப்ப நீட் என்பது வெறும் ஏதோ மருத்துவ மாணவர்களுக்கானது. திமுக கத்திட்டு கிடக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி கத்திட்டு கிடக்குது, பிசிகா கத்திட்டு கிடக்குதுன்னு நினைக்காதீங்க. நீட் என்பது பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவர் தலையிலும் பேரிடியா இறங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரும் மோசடி. நீங்க மறைமுகமாக பாதிக்கப்படுகிறீர்கள். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு உடம்பு சரியில்லைன்னு போனீங்கன்னா நேரடியாகவே பாதிக்கப்படுவீர்கள். அதனால எவ்வளவு மோசடி இந்த நீட் என்பது, ஏன் இதை விளக்கணும் அப்படிங்கிறத, இந்த நடந்திருக்கக்கூடிய தலை சுற்ற வைக்கக்கூடிய மோசடிகளை நான் விரிவா பேசுறேன். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள். இதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு புரிந்து கொள்ளுங்கள். எல்லோருக்கும் இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தமிழ் கேள்வியை தொடர்ந்து பாருங்க. மறைக்கப்படுகின்ற, பேச மறுக்கின்ற அல்லது அறிந்திராத பல செய்திகளை, அரசியல் நிகழ்வுகளை ஆதாரங்களோடு துல்லியமாக உங்களுக்காக பேசி வருகிறது தமிழ் கேள்வி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இப்போ ஒரு நீட்டில் இந்த வருஷம் என்ன தகராறு? ஏற்கனவே நம்ம நீட்டை தமிழ்நாடு எதிர்த்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் பழைய கதை நிறைய இருக்குது, அதெல்லாம் நானே நிறைய பேசியிருக்கேன். இப்போ இன்னைக்குள்ள கதைக்கு வரும். அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. மொத்தம் எத்தனை மார்க்கு, எத்தனை கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். மொத்தம் 180 கேள்வி கேட்குறாங்க நீட்டில். 180 கேள்வி. ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள். அப்போ 180னா 4 100 400 என்னாங்க 32 320 720 மதிப்பெண்கள். கரெக்டா கணக்கு கரெக்டா 720 மதிப்பெண்கள். இந்த 720 மதிப்பெண்கள் இது எடுக்கிறவங்க இதுல தேர்வு நடக்கும் 720 மதிப்பெண்களுக்கு. இதுல 136 மதிப்பெண்களுக்கு மேல எடுத்தவன் பாஸ், 135 மதிப்பெண்களுக்கு மேல எடுத்தவன் பாஸ்னு ஒவ்வொரு வருடமும் ஒரு கட் ஆஃப் தீர்மானிப்பாங்க. சரிங்களா? கட் ஆஃப்னா இதுக்கு மேல எடுத்தவங்களாம் பாஸ். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 100க்கு 35 மார்க் எடுத்தா பாஸ்ன்னு நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா? இங்க 100க்கு 13 எடுத்தாலே பாஸ். 13 மார்க் எடுத்தவனும் டாக்டர் ஆகலாம், 100க்கு 100 எடுத்தவனும் டாக்டர் ஆகலாம். எவங்கிட்ட ரூபா இருக்கும் அவன் ஆகலாங்கிறதான் நீட்டு. இப்போ 13 மார்க் எடுத்தவன் காசை கொடுத்து டாக்டர் ஆயிடலாம். அதான் பிரச்சனை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ வருவோம். இப்போ நீட்டு ரொம்ப கடினமான தேர்வு, நீட்டு பயங்கர இது தரமான இவங்களை உருவாக்கும், அது இதுன்னு சொன்னானுங்கல்ல. இந்த வாட்டி நீட்டு தேர்வு எழுதிய 67 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 67 பேர் 720க்கு 720 ஃபுல் மார்க் வாங்கியிருக்கான். ஆடிட்டாங்க எல்லாரும். அது எப்படா வாங்குவான்? 720க்கு 720 எப்படி வாங்குவான்? அதுவும் 67 பேர் எப்படி வாங்குவான் அப்படின்னு பார்த்தா, அதுல 6 பேர் ஒரே சென்டர்ல தேர்வு எழுதினவன், அடுத்தடுத்த ரோல் நம்பர். அப்ப ஏதோ தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு விசாரிச்சா கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருக்குங்கிறான். முதல்லயே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குது. அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பல உதவிகள் நடந்திருக்கிறதுங்கிறான். நார்த் இந்தியாவில் பிட் அடிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்கிறான். இவ்வளவு சர்ச்சைகள் இப்போ வரும்போது நீட்டு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான இவனே டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா எப்படா 720 வாங்குவீங்க? அதுவும் அந்த குறிப்பிட்ட சென்டர்ல படிச்சவங்க மட்டும் எப்படா வாங்குவீங்க? அந்த தனியார் கோச்சிங் சென்டர்ல இருந்து போனவங்க மட்டும் எப்படி வாங்குவீங்க அப்படின்னு மாணவர்கள் ஒரு பக்கம் கொந்தளிக்க, இப்ப ஜஸ்ட் நான் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ், அதிர்ச்சி செய்தி என்ன தெரியுமா? 17 பேர் தான் ஃபர்ஸ்ட். அதாவது 720க்கு 720 மார்க் மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் வெறும் 17 பேர் தானா இப்ப பாஜக அரசு சொல்லுது. அப்போ முதல்ல 67 பேர் சொன்ன, இப்ப 17 பேர் சொல்ற. அப்ப என்னடா கணக்கு? அப்ப அந்த 50 பேர் எப்படா வந்தா அப்படின்னு கேட்டா, அந்த 50 பேருக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் கொடுத்தோம். என்னடா சொல்ற? எக்ஸ்ட்ரா மதிப்பெண் கொடுத்தி? அப்ப படிச்சு எழுதின பிள்ளைகளு
அந்த 50 பேருக்கு மட்டும் ஏன்டா எக்ஸ்ட்ரா மதிப்பெண் கொடுத்த? அது கருணை மதிப்பெண்கள் என்று இப்போ பாஜக அரசு சொல்லுகிறது, ஒன்றிய அரசு சொல்லுகிறது. நீங்க இதெல்லாம் நீங்க இன்னும் பல அதிர்ச்சி இதுக்குள்ள இருக்குது. நீட்டை நல்லா புரிஞ்சுங்க. 720 மார்க். நீங்க 180 கேள்விக்கு 4 மார்க். 180 கேள்வி நீங்க சரியா அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 720 மார்க். இப்ப நீங்க ஒரு கேள்வியை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு -4 மார்க். தட் மீன்ஸ் 4 மார்க் கிடையாதுல்ல. ஒரு கேள்வி விட்டீங்கன்னா அந்த கேள்விக்கான 4 மார்க் கிடையாது. அப்ப 720னா 4 மார்க் இல்லைன்னா நீங்க எவ்வளவு வாங்குவீங்க? 716 வாங்குவீங்க. ரைட்டா? இப்ப நீங்க ஒருவேளை தப்பா எழுதிட்டீங்க ஒரு கேள்விக்கு நீங்க தப்பா மதிப்பெண் கொடுத்துருக்கீங்கன்னா தப்பான கேள்விகளுக்கு நீங்க தப்பான பதில்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் மைனஸ் கொடுக்குறான். அப்ப நீங்க என்ன வரும்? 715 வரும். சொல்றது கரெக்டா புரியுதா? ஒருத்தர் ஒரு கேள்வியை விட்டுட்டாரு அப்படின்னா ஒரு கேள்விக்கான 4 மதிப்பெண் அவருக்கு கிடையாது. இப்ப தப்பா பதில் சொல்லியிருக்காருன்னா அதுல இருந்து 715 இப்படிதான மார்க் வரும். ஆனா இங்க மார்க் வித்தியாசமா வந்திருக்கு. 718 719 வருது. இது 718 மார்க் எப்படா ஒருத்தன் வாங்குவான்? இப்படி வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. 719 எப்படா ஒருத்தன் வாங்குவான்னு ஒரே சர்ச்சை ஆயிடுச்சுங்க. வெடிச்சு போச்சு. பெரும் தகராறு. இப்ப இங்க இந்த தகராறு வெடிச்சா மாணவர்கள், தேர்வு எழுதிய மாணவர்கள் போய் கேட்கறான், எப்படா இப்படி 718 மார்க் வந்துச்சு அப்படின்னு கேட்டா 1563 பேருக்கு இப்படி போட்டிருக்காங்க மார்க். 1563 பேருக்கு இந்த மாதிரி குழப்படி மார்க்ல. இந்த தலை சிறந்த தேர்வை நடத்தக்கூடிய நாங்கள் தான் சொல்லக்கூடிய இந்த மோடி அரசினுடைய பாஜக சர்க்கார், ஒன்றிய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு காரணம் என்னன்னா நாங்க கேள்வித்தாளை அதாவது வினாத்தாளை கொஞ்சம் தாமதமாக கொடுத்தோம் சில சென்டர்ல. இந்த 1500 சொச்சம் பேர் இருக்காம பாருங்க, இந்த 1500 சொச்சம் பேருக்கு கேள்வித்தாள்களை கொஞ்சம் தாமதமாக கொடுத்தோம். இதற்கு நாங்கள் கருணை மதிப்பெண்கள் கொடுத்திருக்கிறோம், எக்ஸ்ட்ரா மார்க் இந்த 1563 பேருக்கு. அதனால அவங்களுக்கு அந்த மார்க்குங்கிறான். இப்ப கரெக்டா டயத்துக்கு போய் கம்மலை கலத்தி, மூக்குத்திய கலத்தி, தோடை கலத்தி, முழுக்கை போட்டிருந்தா அதை கத்திரிக்கோட்டு கட் பண்ணி காதுக்குள்ள டார்ச் அடிச்சு பார்த்து எங்க வீட்டு பிள்ளையில உளவியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி நீ கரெக்ட் டயத்துக்குள்ள அனுப்புனில்ல, அந்த பிள்ளை கரெக்ட் டயத்துக்குள்ள போயிடுச்சு. நீ கொழுப்படுத்து போய் நீ எக்ஸாம் என்ன செஞ்சிருக்க? லேட்டா ஆரம்பிச்சிருக்கிற. இப்ப லேட்டா ஆரம்பிச்சதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடு. யார் தாமதத்துக்கு காரணமோ அவனை சஸ்பெண்ட் பண்ணு, இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணு. இப்ப என்ன பண்ணிவிட்ட? எங்கூட்டு பிள்ளைகள் தெரியல நிக்கி. எப்படின்னா இவனுக்கு கருணை மதிப்பெண்கள் நீ கொடுத்த. இப்ப மத்தவன் எல்லாம் பாதிக்கப்பட்டு தெரியல நிக்க. அப்ப அவன் என்ன கேட்கறான்? அவனுக்கு மட்டும் எதுக்கு கருணை மதிப்பெண்? என்ன நியாயம் அப்படின்னு உடனே இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ரைட், எல்லாருக்கும் உங்களுக்கு மறுதேர்வு. யாருக்கு? இந்த கருணை மதிப்பெண்கள் பெற்றார்கள் அல்லவா, இவர்களுக்கெல்லாம் மறுதேர்வு. எதுக்கு எழுதணும்? அவன் என்ன தப்பு பண்ணான்? தப்பு பண்ணது யாரு? இப்ப மறுதேர்வு அவன் எதுக்கு எழுதணும்? ஏன்னா இதுல குளறுபடி நடந்துச்சான். இப்பதான் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குளறுபடி நடந்திருக்கிறது என்று சொல்லி நீட் தேர்வில் மறு தேர்வு என்று சொல்லக்கூடிய நீங்கள் பல லட்சம் வாக்குகள் குளறுபடி நடந்திருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட தொகுதியில இந்த நடைபெற்று இப்ப முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 140 தொகுதிகளில் மிக துல்லியமாக பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் முரண் இருக்கிறது. அப்ப இது குளறுபடியா இல்லையா? குளறுபடி தானே. இப்ப இந்த நாட்டையே ஆட்சி செய்ய போகிறவர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். அதுல இவ்வளவு குளறுபடி நடந்திருக்கு, ஆதாரங்களோடு வெளியாயிருக்குது. நீட்டுக்கு மறு தேர்வு வைப்பதற்கு உடனடியாக தயாரான இந்த அரசு மக்களின் தீர்ப்புக்கு முரணாக தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அங்க முறைகேடு நடந்திருக்கிறது, ஆதாரங்களோடு அம்பலப்பட்டு நிற்கிறது. நேற்று நான் அதை தனியா விரிவா எடுத்து தமிழ் கேள்வியில போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல வேணா அந்த லிங்கை கொடுக்குறேன், நீங்க அந்த வீடியோவையும் பாருங்க. 140 தொகுதியில் எப்படி ஏமாத்திருக்காங்கன்னு பார்க்காதவர்கள் அவசியம் அந்த வீடியோ பாருங்க. அப்ப ஏன் இந்த 140 தொகுதிகளிலும் மறு தேர்தல் நடத்தக்கூடாது? இங்க மறு தேர்வு வைக்கிறீங்களா, அங்கேயும் மறு தேர்தல் நடத்து. இதான் நம்மளோட கேள்வி. அப்ப நீட்டை பொறுத்தளவுல இவன் எப்படி ஏமாத்திருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காசு இருக்கவனுக்கு டாக்டர் ஆகலாங்கிற இடத்துக்கு தள்ளிட்டான். இப்ப காசு இருந்தா போதும், நீங்க மருத்துவர் ஆகலாம். அப்ப பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல பல லட்சம் ரூபாய் கட்டி படிக்கக்கூடிய பிள்ளைங்க, அதுலயும் நீ வட இந்தியால எல்லாம் என்ன செய்யற, அவ்வளவு லிபரலா விட்டு
இங்கே எங்கூட்டு பிள்ளைகளை போட்டு அப்படி பாடுபடுத்தி யூபிஎஸ்சி என்று சொல்றோம் இல்லையா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ, ஐஆர்எஸ்ஓ, ஐஎஃப்எஸ்ஓ, இது போன்ற பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தேர்வு அது யூபிஎஸ்சி. அந்த யூபிஎஸ்சிக்கு இவ்வளவு டார்ச்சர் இல்லை. ஃபுல்கையை விட்டு, அரக்கையை விட்டு, கம்மலை கலத்து, தாலியை கலத்து இப்படிலாம் சொல்லல. ஐஐடிக்கு இப்படி டார்ச்சர் பண்ணல, வேற எந்த தேர்வுகளுக்கும் இப்படி டார்ச்சர் பண்ணல. நீட்டுக்கு மட்டும் ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, நீட் வருவதற்கு முன்பாக மருத்துவத்துறையில் கோலோச்சியது தமிழ்நாடு. ஏராளமான மாணவர்கள் மருத்துவ மாணவர்களாக வந்தார்கள் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில். சாமானிய வீட்டு பிள்ளைகள். இந்த மாநில அரசு இந்த மாநிலத்தினுடைய மக்களினுடைய வரிப்பணத்தில் இங்கே கட்டி இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகளில் அந்த பிள்ளைகளுக்கு இடம் கொடுத்தது. அதை ஸ்பாயில் பண்றதுக்கு நீ இந்த வேலையை பண்ற. இப்ப 15, அதாவது இன்னொன்னு சொல்ற புரிஞ்சுங்க, மொத்தம் 100 இடம் இருக்குன்னு தமிழ்நாட்டில். இப்ப தமிழ்நாட்டில் 100 மெடிக்கல் சீட் இருக்குன்னா 85 மெடிக்கல் சீட்டை தமிழ்நாடு அரசே நிரப்பிக்கொள்ளும் கலந்தாய்வு நடத்தி. இந்த 15 சீட்டை ஒன்றிய அரசுக்கு கொடுத்துடணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 சீட்டு ஒன்றிய அரசுக்கு போயிடும். அதுல அந்த 15 சீட்டுல வேற வேற ஸ்டேட்ல இருக்கிற யார் வேணாலும் இங்க நினைச்சலாம், இணையலாம். இந்த 15 சீட்டு ஒன்றிய அரசுக்கு ஒதுக்கீடு, ஒன்றிய அரசுக்கான ஒதுக்கீடு. அந்த 15 சீட்டுல ஒரு குறிப்பிட்ட 1 அல்லது 2 முன்னேறிய சமூகங்களை சேர்ந்தவர்களை மட்டும்தான் ஒன்றிய அரசு ஃபில் பண்ணி வந்துச்சு. அந்த சர்ச்சை வெடிச்சுது. அப்ப என்ன சொன்னோம்னா, நாங்க இந்த 85 சீட் வச்சிருக்கோம்ல, 185 சீட் தமிழ்நாடு அரசுல இருக்குல்ல, இதுல இடஒதுக்கீடு கடைபிடிக்கப்படுகிறது. இதே மாதிரியான இடஒதுக்கீட்டை அந்த 15 சீட்டுக்கும் கடைபிடிக்கணும். அதைத்தான் நீ எங்ககிட்ட கொடுத்துட்டே, நீ அதை பத்தி கவலைப்படுறேன்னு இதே மோடி சர்க்கார் கேட்டது. தேசிய அளவில் மற்ற மாநிலங்களுக்கான சமூக நீதியை காத்த பெருமையும் இந்த அரசுக்கு உண்டு, திமுக அரசுக்கு உண்டு. புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து நண்பர்கள். வழக்கு போட்டுச்சு திமுக, போட்டு நீதிமன்றத்தின் மூலமாக அந்த 15 விழுக்காட்டிற்கும், நாம ஒன்றிய அரசு கொடுத்துட்டோம் இல்லையா 15 விழுக்காடு, அந்த 15 விழுக்காட்டிற்கும் என்ன இடஒதுக்கீடு இருக்கிறதோ அந்த இடஒதுக்கீடு முறை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று தந்தவர் நம்முடைய திமுக தலைவர். இன்னைக்கு திரு வில்சன் உள்ளிட்ட அந்த வழக்கறிஞர்கள் அணி அதை சாதித்து காட்டியது. அவர்களுக்கு நம்ம இந்த இடத்துல பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்லணும். ஏன்னா ஒன்டே கொடுத்தாலும் நாங்கள் போராடி என்ன செஞ்சோம், சமூக நீதி வாங்கினோம். அப்போ ஏன் நீட் தமிழ்நாட்டில் தொடர்ந்து எதிர்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இவ்வளவு முறைகேடுகள், இவ்வளவு குழப்பங்கள். இப்ப ஏக்நாத் ஷிண்டே எதிர்க்கிறார் மகாராஷ்டிரால, இப்ப கர்நாடகா எதிர்க்கிறது. நான் எப்பவுமே சொல்லுவேன், தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முதன்மை மாநிலம், முன்னோக்கி செல்லும். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் முதல்ல தமிழ்நாடு தொடங்கியது, இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் பேசுகிறது. ராஜஸ்தானுக்கு போங்க, ராஜதானிங்கிற மொழியே இல்லை. ராஜஸ்தானில் இருப்பவர்கள் ஹிந்திக்காரர்கள், ரைட்டா? உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவர்கள் ஹிந்திக்காரர்கள், மத்திய பிரதேசத்தில் இருப்பவர்கள் ஹிந்திக்காரர்கள், குஜராத்தில் இருப்பவர்கள் ஹிந்திக்காரர்கள், பீகாரில் இருப்பவர்கள் ஹிந்திக்காரர்கள், எல்லாமே ஹிந்திக்காரனா மாறிட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பவன் தமிழன், கேரளால மலையாளி, கர்நாடகால கன்னட, ஆந்திரால தெலுங்கர். அப்ப என்னன்னா, இங்க அவரவர் மொழியை கட்டி காக்க வேண்டும் என்ற உணர்வு தென்னிந்தியாவில் ஊட்டப்பட்டுச்சு. வட இந்தியா அதை இழந்து நின்றதுடைய விளைவு, இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை இழந்து, தாய்மொழியை மறந்து, அனைவரும் தங்களுடைய அடையாளங்களை இழந்து வெறும் ஹிந்திக்காரனா நிற்கிறாங்க. எல்லாருமே ஹிந்தி. இதை ராஜஸ்தானை சேர்ந்த நண்பர்கள் வருத்தப்படுகிறார்கள். நீங்க தமிழ்நாடு விழித்துக் கொண்டது, உங்கள் மொழியை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள், நாங்கள் எங்கள் மொழியை இழந்து விட்டோம் என்று கண்ணீர் விடுகிறார்கள். இன்னைக்கு அப்படியான ஒரு சூழல் மருத்துவ கல்வியிலும் வந்துவிடக்கூடாது. ஏன்னா மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனையை உருவாக்கியது தமிழ்நாடு. அது எல்லா கட்சிக்கும் பெருமை இருக்கு. அதிகமான கல்லூரிகளை உருவாக்கியவர் அப்படிங்கிறதுல நம்ம முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு அந்த கிரெடிட்ஸ் எல்லாருக்கும். கடைசி ஆட்சி செய்த எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு, எல்லாருக்கும் அதுல கிரெடிட் எடுத்துங்க. எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த இப்படி நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய இந்த மருத்துவ கல்லூரியை சீரழித்து சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல உங்களுக்கு இதை தெளிவாக விளக்கியிருந்தேன். நீட்டை பத்தி சுருக்கமாக அதை சொல்றேன். ஏன் நீட்டு பாஸ் ஆனாலே டாக்டர் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. நீட்டு பாஸ் ஆன எல்லாரும் டாக்டர், ஆனால் நீட்டு பாஸ் ஆன எல்லாரும் டாக்டர் கிடையாது. 13 மார்க் எடுத்தவனும் பாஸ், 100 மார்க் எடுத்தவனும் பாஸ். உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், திருப்பி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. 1 லட்சம் சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குன்னு வைங்க. 1 லட்சத்தி சொச்சம் சீட்டு தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க ரவுண்டா 1 லட்சம்னு வச்சுக்கோங்க. 1 லட்சம் மருத்துவ கல்வி இடங்கள் இருக்குது அப்படின்னா
இதுல 50,000 இடங்கள் அரசுக்கானது. அரசு மருத்துவக் கல்லூரிக்கான இடங்கள் 50,000. மீதி 50,000 தனியார். ஒரு ரஃபுக்கு சொல்றேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு. சரியா? அப்ப நீங்க 13 மார்க் எடுத்தவனும் பாஸ், 100 மார்க் எடுத்தவனும் பாஸ் அப்படின்னு வரும்போது 100 மார்க்ல இருந்து தலைகீழ வருவாங்க. கவுன்சிலிங் 100, 99, 98, 97, 96, 95 வரைக்கும் ஃபில் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய 50 இடங்கள் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில், மதிப்பெண்கள் அடிப்படையில், மதிப்பெண்ணும் பார்ப்பாங்க, இடஒதுக்கீடு பார்ப்பாங்க. இந்த 50,000 இடங்களும் ஃபில் பண்ணப்பட்டுருச்சுன்னு வைங்க. ஃபுல் கேட்ட மூடு. இப்போ அங்க ஒரு உதாரணத்துக்கு 75 மதிப்பெண், 100ல இருந்து ரிவர்ஸ்ல 75 மதிப்பெண்லேயே இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா 74 மதிப்பெண் எடுத்தவனுக்கு கூட எங்க சீட்டு கிடையாது, அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடையாது. இப்ப 74 மதிப்பெண் எடுத்தவனும் பாசு, 13 மதிப்பெண் எடுத்தவனும் பாசு. இந்த 2 பேர்ல இந்த பக்கம் இருக்கிற 50,000 பிரைவேட் காலேஜ்ல 74 மதிப்பெண் எடுத்தவனும் சேரலாம், 13 மதிப்பெண் எடுத்தவனும் சேரலாம். 2 பேர்ல யாரை வேணாலும் இந்த கல்லூரி சேர்த்துக்கலாம். இந்த கல்லூரி யாரை சேர்க்கும்? யார் அதிகமான கட்டணம் தருகிறார்களோ, யார் டொனேஷன் தருகிறார்களோ அவர்களை இந்த கல்லூரி சேர்த்துக் கொள்ளலாம். அதற்கு அனுமதி கொடுத்து விட்டது ஒன்றிய அரசு. இப்ப 74 மார்க் வச்சிருக்கிற ஏழை எளிய பிள்ளைகள் கேட்டுக்கு வெளியில நிக்கிறான். 13 மார்க் 14 மார்க் வச்சிருக்கிற பணக்கார பயலுக உள்ள போய் படிச்சு டாக்டர் ஆகிறான். இது தரமான தேர்வா? இதைத்தான் நான் தொடர்ச்சியா கேட்டுட்டு வர்றேன். அப்ப இது ஒரு தரமற்ற தேர்வு. அந்த தரமற்ற தேர்வுலையும் இவ்வளவு குழப்பம், இவ்வளவு சிக்கல். இந்த முறை நிச்சயமாக தமிழ்நாட்டில் நீட் விலக்கிற்கான மசோதா நாம் இங்க சட்ட மசோதா போட்டிருக்கோம். அந்த நீட் விலக்கு சட்ட மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த அழுத்தத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கொடுக்கணும். ஒரு புள்ளி ஒரு கமா மாற்ற முடியாதுங்கிற இடத்துல இன்னைக்கு தேஜாகு அரசு இல்ல, பாஜக அரசு இல்ல, கூட்டணி அரசு, தனித்த பெரும்பான்மை இல்ல. நாம் சந்திரபாபு அவர்களை, நிதிஷ்குமார் உள்ளிட்டவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டவர்களை சந்திக்கணும். சந்தித்து தமிழ்நாட்டிற்கான நீட் விலக்கை நாம் உறுதி செய்யக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கையை இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் நீட்டிற்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் உணர்த்துகின்றன. நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். எங்க வீட்டு பிள்ளைக்கு எங்க வரி பணத்துல நாங்க காலேஜ் கட்டி வச்சிருக்கோம். அதுல 15 சீட்டை நீ எடுத்துக்கிற, ஓகே எடுத்துக்கோ. 85 சீட்டு எங்க கிட்ட இருக்கு. இந்த 85 சீட்டுக்கு என்ன பாடத்திட்டத்தில் இந்த பிள்ளைங்களை இந்த 85 சீட்ல நிரப்ப வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய உரிமையும் அதிகாரமும் எனக்கு தான் இருக்கு. நீ யாரு அதுல? நீ என்ன சொல்ற? என் வீட்டு பிள்ளைக்கு என் வரி பணத்துல கட்டி வச்ச மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிற. அந்த என்ட்ரன்ஸை காஷ்மீர்ல இருக்கிறவனுக்கும், குஜராத்தில் இருக்கிறவனுக்கும், டெல்லியில் இருக்கிறவனுக்கும், துபாயில இருந்து படிச்சுட்டு இங்கே எக்ஸாம் எழுதுறவனுக்கும், எங்கூர் ராதாபுரம் தாலுகால இருந்து வர்ற பிள்ளைக்கு ஒரே கொஸ்டின் பேப்பர், ஒரே எக்ஸாம் நீ சொல்ற. எப்படி சரியா இருக்கும்? எப்படி சரியா இருக்கும்? மினி பஸ்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரத்தில் படிச்சுட்டு போற எங்கூட்டு பிள்ளையும் துபாயில இருந்து எக்ஸாம் எழுதுற ஒரு பையனும் ஒன்னா? அப்போ நாங்க எங்கள் கல்வி திட்டம் மிகச் சிறப்பாகவே இருக்கிறது. நாங்கள் சிறப்பானவர்களாகவே இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கான கல்வியை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம். நீ இதுல தலையிடாத அப்படிங்கிறோம். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறோம். ராகுல் காந்தி வாக்குறுதி கொடுத்தார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும் என்றார். ஆனால் கெடு வாய்ப்பு. இந்தியா கூட்டணி என்ன செய்யல? ஆட்சி வாய்ப்பை இழந்து விட்டது. ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இல்லாம போய்விட்டது. கெடுவாய்ப்பாக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டது. அது ஒரு பெரிய சோதனை தான். அதனால நாம செய்ய வேண்டியது ஒன்றுபட்டு நிற்கணும். உரக்க குரல் எழுப்புவோம். நீட் என்னும் தகுதியற்ற தேர்வை ஓட ஓட விரட்டி அடிப்போம் என்று சொல்லி நீட்டுக்காக தொடர்ச்சியா களமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி வாழ்த்துக்களும். இன்னைக்கு காலையில திருப்பூர்ல இருந்து ஒரு நண்பர் பேசினார். அவருடைய அன்பு மகள் அவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வச்சிருக்கிறார். அவரு அண்ணன் இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வச்சண்ண பாப்பா நீட்டிலையும் நல்ல மதிப்பெண்கள், 12ஆம் வகுப்பிலும் மிகச்சிறந்த மதிப்பெண்கள்னு. ஆனாலும் தனியார் கல்லூரியில் தான் சேரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தனியார் கல்லூரியில் படிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இல்லை. கண்முன் மகளின் கனவுகள் நிறைந்த கண்ணோடு அந்த மகள் என்னை பார்க்கிறாள் என்று அந்த தந்தை சொல்லுகின்ற பொழுது என் கண்களில் கண்ணீர் வந்துச்சு. ஒரு தகப்பனுக்கு தான்டா தெரியும் அந்த வேதனை. பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி
பிள்ளை எப்படியாவது கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்தணும்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைங்க நம்பிக்கையோட படிச்சு வரும்போது நீ கேட்டை மூடும் போது இதயத்துல எப்படி வலிக்கும் தெரியுமா? இப்படி எண்ணற்ற பிள்ளைகள் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நீட்டிற்கு எதிராக இந்த பிள்ளைகள் பொங்கி எழ வேண்டும். அறவழியில் சொல்றேன், அறவழியில் தயவு செய்து அதை நல்லா புரிஞ்சுங்க. அறவழியில் கடிதங்களை அனுப்புங்கள், இமெயில்ஸ் அனுப்புங்க. படிச்ச பிள்ளைங்க தான் நீங்கெல்லாம். பிரசிடென்ட்டுக்கு இமெயில்ஸ், லட்சக்கணக்கான இமெயில்ஸ் பறக்கட்டும். அறவழியிலான போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டால் நாம் வீதிகளில் ஒன்று கூடுவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம், ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாணவரணி ஒருங்கிணைத்து நடத்தியது. வள்ளூர் கூட்டத்தில் அதில் நான் கலந்து கொண்டு பேசிய நிகழ்வு இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. நீட்டுக்காக தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்போம். இது ஜஸ்ட் லைக் ஒரு வீடியோ அல்ல, இது மனசுக்குள்ள இருந்த வேதனையும் வழியும் நான் உங்க முன்னாடி பகிர்ந்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கூட தாருங்கள் என்று கேட்டு தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நீட்டை நாம் விரட்டி அடிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.